தமிழகத்தில் இலங்கைக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மாணவர்கள் 9வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். பல இடங்களில் பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவர்களும் தொழில் அமைப்பினரும் மகளிர் அமைப்புகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றனர் கோவை, நெல்லை, திருச்சி, சேலம் செய்தியாளர்கள். திருச்சியை பொறுத்தவரைக்கும் திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 8வது நாளா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 8வது நாளா திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்களும், அதை தொடர்ந்து பொறியியல் கல்லூரி மாணவர்களும், மருத்துவ கல்லூரி மாணவர்களும் பேட்ச் கருப்பு பேட்ச் 2வது நாளா சென்றுட்டு இருக்காங்க. பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து பொறுத்த வரைக்கும் இப்ப உண்ணாவிரத போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு. இப்ப 8வது நாளா சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், இதனுடைய தீர்வுகளை பத்தி நம்ம கேட்போம். 8வது நாளா இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அடுத்த கட்ட கோரிக்கைகள் என்னவா இருக்கும்? எங்களுடைய ஒரே கோரிக்கை தமிழ் ஈழ தனிநாடு அமையது குறித்து மட்டும்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் 8வது நாளா இந்த உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ் ஈழம் அமைகிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாணவர் எழுச்சி தான் நாங்க முதல்ல கையாண்ட ஒரு விஷயம். மாணவர் எழுச்சி முழுமையாக கிடைச்சிருச்சு எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு தேவை நம்ம பொதுமக்களும் சேர்ந்து எங்களுடன் புரட்சியில் ஈடுபட வேண்டும். மாணவரும் பொதுமக்களும் சேர்ந்தால் மட்டுமே தமிழ் ஈழம் அமைவதற்கு முழு வழியாகும். இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தெரிவிக்க வேண்டும். இப்போது பாத்தீங்கன்னாக்கா முன்ன வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் லா காலேஜ் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைக்ல இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா பொறியியல் கல்லூரியிலும் மருத்துவ கல்லூரியிலும் இந்த இதுல ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் இதுல இன்னும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றால் விளையாட்டு குணம் மாறாத பள்ளி குழந்தைகள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவ்வளவு இருக்கும்போது பொதுமக்கள் ஏன் இதுக்கு வர தயங்குறாங்க அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு கட்சி சார்ந்ததோ இல்ல சம்பள உயர்வு கோரியான போராட்டம் கிடையாது. ஈழத்திலே அளிக்கப்பட்டிருக்கும் தமிழ் இனத்தின் அவன் வாழ்வாதாரத்திற்கான ஒரு போராட்டம். ஏன் இது தமிழ் மக்களுக்கு புரியல? ஏன் இந்த போராட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க? ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. 20ஆம் தேதி அன்னைக்கு தொடர் முழக்க போராட்டம் தமிழ்நாடு முழுதும் நடக்கவிருக்கு. உங்ககிட்ட நாங்க நிதி கேட்கல, உங்ககிட்ட போர்க்களத்தில் சண்டை போடுங்கன்னு கேட்கல. உங்களுடைய தயவு கொடுங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு ஊர்வலம் நடக்கும்போது உங்களால் ஒரு 10 நிமிடம் எங்க கூட நடந்து பாருங்க. தமிழ் ஈழத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, தமிழ் ஈழம் தோன்றதற்கு எவ்வளவு ஒற்றுமை இருக்குங்கிறத காட்டுறத அந்த கூட்டம் மட்டும் தான் காட்ட முடியும். வாங்க எங்க கூட போராடுங்க. எங்க கூட களத்தில் நடந்த அரை மணி நேரம் எங்களுக்காக, நம்ம தமிழனுக்காக கொல்லப்பட்டிருக்காங்க, நிர்வாணமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தமிழ் தாய்கள், அங்கே கற்பழிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மளின் சகோதரிகள். ஏன் இந்த உணர்ச்சி எழுக்க மாட்டேன்னு தெரியுமா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஒரு மாணவி அடிபட்டாக்க ஊர் மக்களே சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு நிவாரணம் கேட்கிறாங்க. அங்க லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் மக்களுக்கு இன்னும் இந்த உணர்வு வரல? இதுவரைக்குமே அந்த உணர்வு வராததுக்கான எந்த ஒரு மீடியாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச காலமாக மீடியாக்கள் நமக்கு முழு அளவுல ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. இந்த மீடியாக்கள் தயவுனால தான் இவ்வளவு பெரிய புரட்சிகள் ஏற்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும்னா முன்ன மீடியாக்கள் பயந்தது, அரசியல் கட்சிகளால நமக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்தது. இப்ப மாணவர்கள் எழுச்சி வந்துருச்சு. எந்த பிரச்சனைனாலும் மாணவர் சமாளிப்பாங்க. இதனுடைய போராட்டம் பாத்தீங்கன்னா இப்ப 8வது நாள்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பிரசாத், தனித்தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவையில் மாணவர் நடத்தும் போராட்டம் தற்போது தீவிரமடைந்து வருகிறது. கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று 9வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதேபோன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 8வது நாளாக இன்று தங்களது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கோவை சிவனாந்தா காலனியிலிருந்து அனைத்து மாணவர்கள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பேரணி ஒன்றை தற்போது நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். தற்போது இந்த சிவானந்தா காலனி பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது குழுமியுள்ளனர். இந்த பிரம்மாண்ட பேரணியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடுவார்கள் என மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் சுமார் 2000 முதல் 3000 வரை மாணவர்கள் தற்போது குவிந்து பேரணி செல்வதற்கு தயாராகி வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது நம்முடைய இந்த பேரணியை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான மனோகரன் என்பவர் நம்முடைய உள்ளார். இந்த பேரணி குறித்து அவரோடும் கேட்கலாம். தற்போது இன்றைக்கு நடத்தக்கூடிய பேரணியில எத்தனை கல்லூரிகள் கலந்து இருக்காங்க? எந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க? அமெரிக்கா கொண்டு வரும் வெற்றி தீர்மானத்தை கண்டித்தும், மேலும் இனப்படுகொலையான ராஜபக்சேவின் இலங்கை அரசின் மீது சுதந்திரமான நம்பகத்தன்மை மிக்க சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், தமிழீழம் அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், கோவையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட அனைத்து சட்டக்கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், அனைத்து கலைக்கல்லூரி, பொறியியல் அனைத்து மாணவர்களும் இணைத்து பேரணி நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கையை நிறைவேறும் வரை பேரணியை எடுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமா எந்த மாதிரியான போராட்டங்களை நடத்துவதற்கு மாணவர்கள் தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது? நாங்கள் பேரணியை முடிவு செய்துவிட்டு மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக பேசி முடிவு செய்வதாக அறிவித்துள்ளோம்.
இது தவிர கோவையில் இன்று நீதிமன்றத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதே போன்று கோவை போத்தனூர் பகுதியில் பெண்கள் மட்டுமே சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று இருக்கின்றனர். இதே போன்று தொழில்துறையினரும் இந்த போராட்டத்தில் குதிப்பதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். ஏற்கனவே கோவை சிட்கோ தொழில்பேட்டை பகுதியில் 5 தொழில் முனைவோர் நேற்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இன்று 2வது நாளாக அந்த 5 பேரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதனிடையே டேக்ட் எனப்படக்கூடிய தமிழ்நாடு குறுதொழில் முனைவோர் சங்கம் நாளை மத்திய தபால் தந்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தெரிவித்திருக்கின்றனர். மாணவர்களது போராட்டம் தற்போது தீவிரமடைந்து வருகிறது. அடுத்த கட்டமாக மாணவர் கூட்டமைப்பினர் ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவதற்காக முடிவு செய்திருக்கின்றனர். தற்போது நம்முடைய இந்த மாணவர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான பகத்சிங் என்பவர் நம்மிடையே உள்ளார். அவரிடம் இந்த போராட்டங்கள் குறித்து கேட்கலாம். தற்போது இந்த அமெரிக்கா தாக்கல் செய்திருக்கக்கூடிய தீர்மானத்தில் சர்வதேச விசாரணை அப்படின்ற இதை அமெரிக்கா வலியுறுத்தல. இதை மாணவர்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாங்க முதல்ல இருந்தே எங்களுடைய அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானம் ஒரு வெற்று தீர்மானமாகத்தான் நீங்கள் மாணவர்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐநா மன்றம் இலங்கை மீது சர்வதேச நம்பகத்தன்மையான விசாரணை குழு அமைத்து இலங்கை செய்தது இனப்படுகொலைதான் என்பதை உலக நாடுகளுக்கு அறிவிக்க வேண்டும். இலங்கை மீது சர்வதேச நாடுகள் பொருளாதார தடையை விதிக்க வேண்டும். ஈழ மக்கள் தன்னிச்சையாக வாழ்வதற்கு அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் இன்று மாணவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் எங்களுடைய மாணவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களுடைய போராட்டம் மத்திய அரசிற்கு மிகவும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக எங்களுடைய போராட்டம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று கோவையை அடுத்த பூலுவாம்பட்டி அகதிகள் முகாமில் 500க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், தனி ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஏராளமான ஈழத்தமிழர்கள் தற்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்போது மாணவர்கள் போராட்டமாக துவங்கிய போராட்டம் தொழில்துறையினரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று சட்ட வழக்கறிஞர்களும் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக தற்போது இந்திய மருத்துவ சங்கத்தினரும் தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை என அனைத்து தரப்பினரும் பொதுமக்களும் தற்போது இந்த தனி தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அனைத்து தரப்பினரும் தற்போது ஒன்றிணைந்து அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்களில் களமிறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வரும் கூடிய போராட்டம் தமிழகம் முழுவதுமே உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரக்கூடிய உண்ணாநிலை போராட்டம் இன்று 6வது நாளாக நீடித்து வருகிறது. சேலம் சட்டக்கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் அமர்ந்து 14 பேர் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றனர். 5 மாணவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை முடிந்ததும் அவர்கள் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது அவர்களும் கல்லூரி வளாகத்திற்கு வந்து தற்பொழுது உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இவர்கள் மட்டுமன்றி சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கலை கல்லூரி, தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டத்திற்காக இங்கு வந்து பங்கேற்றிருக்கின்றனர். இவர்கள் மட்டுமன்றி சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவர்கள் 14 பேர் நடத்தி வரக்கூடிய உண்ணாநிலை போராட்டம் 2வது நாளாக நீடித்து வருகிறது. இதேபோல் சேலம் ஐடிஐ மாணவர்கள் இன்று இலங்கை அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மறியல் போராட்டத்தை மேற்கொண்டனர். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய சேலம் சட்டக்கல்லூரி வளாகத்தில் இருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் உண்ணாநிலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த போராட்டம் குறித்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க சின்னமுத்து, இன்னைக்கு நடந்து வரக்கூடிய 6வது நாள் போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. இனப்படுகொலை செய்த சிங்கள அரசுக்கு எதிராக இந்திய அரசு தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ச்சியாக இன்று 6வது நாள் உண்ணாநிலை ஏற்பட எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக பல்லூரி பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்லூரிகள் ஆதரவு தெரிவித்து வந்துள்ளார்கள். வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த காவல்துறை, தமிழக அரசு காவல்துறை மூலமாக அடக்குமுறை ஏவுகிறது. உடனடியாக தமிழக அரசு அடக்குமுறை கைவிட வேண்டும். மாணவர்களின் போராட்டத்தை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்ன? இனியும் மௌனம் சாதிக்குமானால் இந்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாணவர் கூட்டமை ஒன்று திரட்டி பார்லிமெண்ட் நோக்கி அணிவகுப்போம்.